வணக்கம் நண்பர்களே. நான் ஜோதிடர் ஜே. இந்த பதிவில் சுக்கிரன் அவரை பற்றி பார்க்கலாம் கொஞ்சம். சுக்கிரன் ஆண் ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல இருந்தாலே சும்மா அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்கப்பா. பேரே சொல்லிடுறாங்க, அச்சோ இது ஆகாது, வேலைக்கு ஆகாது, இவனை விட்டுருங்க, இவன் பொம்பளை பின்னாடி சுற்றுறவன், இவனுக்கு பொண்ணை கொடுக்காதீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. கொஞ்சம் அப்படியே மனசாட்சியத்தோடு சொல்லுங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 7ல் இருக்கிறவன் மட்டும் அப்படி இருக்கிறானா, இல்லை மிச்சம் எல்லாரும் கரெக்டாக இருக்காங்களா? நீங்கள் சொல்லுங்கள். அதாவது மனுஷன் அப்படின்னு இல்லைங்க, அதாவது மனித பிறவி அப்படிங்கிறது இல்லைங்க. உலகத்தில் இருக்கிற பல ஜீவராசிகள் இருக்கு இல்லைங்களா, எல்லா உயிரினங்களுக்குமே இந்த ஆண் பிறவி இருக்கு இல்லைங்களா, ஆண் படைப்பு இருக்கு இல்லைங்களா, அது வந்து பெண்ணை ஈர்க்கிறதுக்காக சில வேலைகள் செய்யும். ஆண் யானைக்கு தான் தந்தம் இருக்கு, ஆண் மயிலுக்கு தான் தோகை இருக்கு. இதே மாதிரி ஆண் சிங்கத்துக்கு பிடரி இருக்கிறது. இது எல்லாமே ஒரு ஈர்ப்புக்காக ஆண்டவன் படைச்சது, இயற்கை கொடுத்தது. அதே மாதிரி ஆண்களின் பொது குணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பெண்களை பார்க்குற குணம் இருக்கும். இதில் வந்துட்டு சுக்கிரன் 7ல் இருக்கிறவங்க மட்டும்தான் இப்படி வந்து பெண் பின்னாடி சுற்றுவான், பெண் பித்தனா இருப்பான் அப்படிங்கிறதெல்லாம் நியாயமா? நீங்களே சொல்லுங்க. அப்படியே ஜாதகப்படி பார்த்தாலும் லக்னத்தை பார்க்கணும், 3ஆம் இடத்தை பார்க்கணும், 5ஆம் இடத்தை பார்க்கணும், 8ஆம் இடத்தை பார்க்கணும். எத்தனை காரணிகள் இருக்கு. இது எல்லாம் விட்டுட்டு பொதுவாக சுக்கிரன் 7ல் இருந்தாவே இவன் ஆகாது அப்படின்னு சொல்றதெல்லாம் நியாயம் இல்லை, இல்லைங்களா? ஆனால் ஒரு விஷயம் என்னங்கன்னா, இப்போ மேச லக்னம் இருக்கு இல்லைங்களா, மேசத்துக்கு 7ல் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கும்போது கொஞ்சம் திருமண வாழ்க்கை பாதிக்கும். அதாவது அவன் வந்து பெண் பித்தன் அப்படின்னு சொல்ல வரல, அந்த காரகோ பாவக நஸ்தி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குங்க ஜாதகத்தில். அது வந்து ஒரு கிரகம் அதோட சொந்த வீட்டில், அதாவது காரக கிரகம் அதோட சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கும் பொழுது இந்த காரக பாவக நாஸ்தி உண்டாகும். இதோட தாற்பயம் என்ன அப்படின்னா, முதல் திருமணம் வந்து அவ்வளோக்காக நிலைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது எல்லாரும் பயப்பட வேண்டியதில்லை. அதுக்கு பரிகாரங்கள், அதாவது மற்ற சுபர்களோட பார்வை இதெல்லாம் இருக்கு. இது அதை லக்னத்தோட வலுவும் இருக்கு இல்லைங்களா, அதை பொறுத்து எல்லாமே சரியாகும். இது போக நம்ம எடுக்கிற துணையோட ஜாதகமும் இதுக்கு கவனிக்கணும், இல்லைங்களா? சுக்கிரன் அப்படின்னு பொதுவாக சொன்னாவே அது வந்து எதிர்பாலின ஈர்ப்பு, ஆண்களுக்காக இருந்தாலும் சரி, பெண்களுக்காக இருந்தாலும் சரி. பருவ வயது, அதாவது டீனேஜில் ஆரம்பிக்கிற இந்த பாலின ஈர்ப்பு, அதாவது உடல்ல மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அந்த பாலின ஈர்ப்பு எல்லா எல்லா மனுஷங்களுக்குமே ஏற்படும். அப்படி இருக்கும்போது ஆண் குழந்தையா இருந்தால் அதை பெண் பிள்ளைகளை பார்க்கறதும், பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளை கவனிக்கிறதும், இதெல்லாம் வந்து யதார்த்தமான நிகழ்வுகள். என்னன்னே புரியாத வயசுல ஆரம்பிக்கிறது. கிட்டத்தட்ட நம்ம 50-60 வயசு வரைக்கும் சில பேருக்கு இந்த ஈர்ப்புகள், அதாவது ஈர்ப்பு இல்லைங்க, ஒரு எதிர்பாலினத்தை பற்றி சிந்தனை, இது வந்து போயிட்டு இருக்கும். கரெக்டுங்களா? சரி, யார் யாருக்கு இந்த ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னம் கெட்டு, அதாவது லக்னத்தில் வந்து பாவகிரகங்கள் தொடர்பு பெற்று 3ஆம் இடமான வீரியஸ்தானம் இருக்கு இல்லைங்களா, அதுவும் பாவர்களுடன் சம்பந்தப்பட்டு, இப்போ 2 ஸ்தானம் சொல்லிட்டேன். 5வது ஸ்தானம் புத்தி ஸ்தானம். இந்த புத்தியும் பாவர்களோடு மட்டுமே சம்பந்தப்பட்டால், குருவோட சம்பந்தம் படாமல் இருந்தால், இப்போ நிறைய தவறுகள்லாம் நடக்குது இல்லைங்களா, குற்றவாளிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோடதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுபர்களோட சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அப்படிங்கிறப்போ இவங்க தான் பெரிய தப்புகள்லாம் செஞ்சு மாட்டிட்டு தண்டனை அனுபவிக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இப்போ 3ஆம் இடம் மட்டும் வலுவாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அந்த ஆணுக்கு வந்து வீரியம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வீரியம் மட்டும் இல்லை, அவரோட முயற்சி ஸ்தானம், மற்ற வேலைகள்லையும் சொல்கிறேன் நான், மற்ற வேலைகளில் அவர் காட்டுற ஈடுபாடுகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு வேலை எடுத்தாங்கன்னா அதை செய்யறதுக்கு ஆர்வம் அதிகமாக காட்டுவாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த 5ஆம் இடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, 5ஆம் இடம் வந்து புத்தி ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம மைண்டு வந்து எதை பற்றி யோசிக்கணும் அப்படிங்கிறது இந்த லக்னமும் 5ஆம் இடமும் முடிவு பண்ணுற வேலைகள். இப்போ 5ஆம் இடம் கெட்டுப்போன ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த போட்டி, பொறாமை, மனப்பான்மை, அடுத்தவங்க முன்னேறினா பொறுக்காமல் இருக்கிறது, இந்த குணமெல்லாம் அவங்ககிட்ட இருக்கும். 5ஆம் இடத்துல வந்து குரு மாதிரி சுபர் சம்மந்தப்படுறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருந்தன்மையாக இருப்பாங்க. சரி, ஓகே, அவங்களும் பொழைக்கட்டும், நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருந்தன்மையான மனப்பான்மை அவங்ககிட்ட இருக்கும். ஸோ அந்த 5ஆம் இடத்துல வந்து சுக்கிரனோ ராகுவோ இதெல்லாம் சம்மந்தப்பட்டு, சுக்கிரன் சம்மந்தப்படுறப்போ மேக்சிமம் பொதுவாகவே அந்த எண்ணங்கள் வரும். நம்மளை வந்து அழகாக காமிச்சுக்கணும், எதிர்பாலின ஈடுபாடு இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். ஆனால் அவங்க வந்து எக்ஸ்ட்ரீமாக போவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்தோட வலு, லக்னத்தை வந்து சுபர்லாம் பார்க்குறப்போ அது ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல்குள்ளே இருக்கும்.
ஆண்கள் யாருமே அப்படியே பொறந்ததுலேருந்து ஆணாவே தனியா இருக்கிறது இல்லைங்க. அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு. அம்மா, அக்கா, தங்கச்சி, அத்தை, சித்தின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெண் உறவுகள் நெறைய இருக்கிறாங்க. நம்ம வந்து பொத்தாம் பொதுவா எல்லாரையுமே அப்படி சொல்லக்கூடாது. தப்பு இல்லைங்களா? அப்படிங்கிறப்ப ஒரு ஆணுக்கு தெரியும். அவன் வந்து ஒரு பெண்கிட்ட எப்படி பழகணும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். எந்த வயசுல, அதாவது இயற்கையா அந்த ஈர்ப்பு வருதோ, அப்போ வந்து சில சலனங்கள் இருக்கிறது. எல்லாருக்குமே இருக்கிறது தான் அது. சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருந்தா மட்டும், இல்ல சுக்கிரதசை நடக்கிறப்ப மட்டும், இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அதிகப்படியான கருத்துக்கள் தான். சுக்கிரன் 7ல அப்படின்னு இல்லைங்க. சுக்கிரன் வந்து எங்க இருந்து அந்த சுக்கிரனோட திசை நடந்தாலும், அந்த எதிர்பாலின ஈர்ப்புங்கிறது அந்த பருவ வயதில, அதாவது பருவ வயதில நடக்கிறப்போ, அதுல அந்த ஈர்ப்பு இருக்கத்தான் செய்யும். இது நான் இன்னொரு வீடியோவிலயும் போட்டிருக்கேன். பெற்றோர்கள் வந்து கவனமா இருக்க வேண்டியது எப்போது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது விடலை பருவத்தில வந்து குழந்தைகள கவனிக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த டைம்ல வந்து சுக்கிரன் திசை வரும்போது, அப்புறம் 5ல இருக்கிற ராகு திசை நடக்கும்போது, புதன், கேது இவங்கலாம் வரும்போது நமக்கு அந்த காதல் ஈர்ப்பு, எதிர்பாலின ஈர்ப்பெல்லாம் கொஞ்சம் வரத்தான் செய்யும். அந்த டைம்ல வந்து நம்ம குழந்தைகள கொஞ்சம் கவனிக்க வேண்டியது பெற்றோர்கள் நம்ம கடமை. கொஞ்சம் தயங்காம இந்த ஜாதகத்த கொஞ்சம் நம்புங்க. அதுல வந்து சுத்தமா விஷயம் இல்ல அப்டின்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம். கண்டிப்பா அதுல ஆண்டவன் குடுத்த ஒரு வழிகாட்டுதல் அதுல இருக்கு. அ ஒரு ஜோதிடர்ட்ட போய் என்ன ஏதுன்னு அப்பப்ப கேட்டுக்கங்க. அது நல்லது. 7ல சுக்கிரன் இருக்கிற பையனுக்கு லக்னத்த பாருங்க, 5ஆம் இடத்த பாருங்க, அ 3ஆம் இடத்த பாருங்க. அ அங்க எல்லாம் குருவோட தொடர்பு, சுபர்களோட தொடர்பு இருக்கா அப்படின்னு பாருங்க. 9ஆம் அதிபதி தொடர்பு இருக்கான்னு பாருங்க. அப்படிலாம் இருக்கிறப்போ, அவன் கண்டிப்பா கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க. அவன் போய் தப்பு செய்வான் அப்படின்னு நீங்க எடுத்துக்க வேண்டாம். எழில் சுக்கிரன் இருக்கும் ஆணுக்கு பார்த்தீங்கன்னா, ஜோதிடப்படி பார்த்தீங்கன்னா, வரப்போற மனைவி கொஞ்சம் அழகா லட்சணமா இருப்பா. இது உண்மதான். அதாவது மனைவியோட தோற்றத்துல அது தெரியும். இதே பொண்ணுக்கு இருந்துச்சு 7ல சுக்கிரன் இருந்துச்சு அப்படின்னா, கணவரோட தோற்றம் வந்து கொஞ்சம் நல்லா அழகா லட்சணமான ஆளா தான் இருப்பாரு. இதுல வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனா, இந்த செவ்வாய் தோஷம், ராகு, கேது இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? அதே மாதிரி சுக்கிரனையும் கிட்டத்தட்ட தோச கணக்கிலேயே கொண்டு வந்துட்டாங்க. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தா இது வந்து ஆகாது அப்படிங்கிற மாரி. அப்படிலாம் இல்ல. நெறையா, அதாவது இதுக்கெல்லாம் விதிகள் தாங்க. விதி விலக்கு அப்படிங்கிறது இல்ல. இது எல்லாமே விதிகள் தான். ஜோதிடத்துல இருக்கிற விதிகள் தான். அதே மாதிரி சந்திரனை குரு தொடர்பு கொள்ளும்போது, அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பையன் ரொம்ப நல்ல பையனா தான் இருப்பான். நமக்கே தெரியும் 100% சுத்தமான ஆள் அப்படிங்கிறது எங்கேயுமே இல்ல. பெற்றோர்களா இருக்கிற நம்மளே வந்துட்டு நெறைய தாண்டி வந்திருப்போம். அப்ப நமக்கு புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? சரி, இந்த தப்பு வந்து இயல்பா நடக்கிறது. இது வந்து இயல்புக்கு மாறா நடக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ, அதையெல்லாம் யோசிச்சு முடிவெடுங்க பெற்றோர்களே. இந்த பதிவை பற்றி உங்களுக்கு எதுவும் கருத்து இருந்துச்சுனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த பதிவு கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். நீங்களும் அப்படி நினைச்சீங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆதரவு கொடுங்க நண்பர்களே. ஸ்ரீ மாதேஸ்வரனை வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம்.